வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்றைக்கி தேதி மே 13, 2021. இது டிவிடி எபிசோட் 599. இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்குது, 600க்கு. இன்றைக்கி ரெட்மி நோட் என்எஸ் லான்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15,000, 15,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகிருக்கு. நைஸ். நோட் 10 வந்து இப்போது விலை ஏற்றிட்டாங்கல்ல. நோட் 10 வந்து இப்போது ப்ரைஸ் ஹைக்கு அப்புறம் 12,500 இருந்துச்சு. ஓகே, இது வந்து இன்னொரு 2,500 எக்ஸ்ட்ரா 15,000க்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் நோட் 10 ப்ரோவே வாங்கிடலாம். இன்னும் 1,000 ருபீஸ் போட்டால். உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கு அந்த ஃபோன்ல ஒரு பிரைஸ் ரேஞ்ச், அந்த பிரைஸ் ரேஞ்ச் ஒரு ஃபோன் இருக்கு பேசிக்கலி. ஆமாம், 1,000 ருபீஸ் போட்டால் இது வாங்கிடலாம். இது அவ்வளோதான். இவங்க சொல்கிற மாதிரி தான் ஒரு 1,000 ருபீஸும் வந்து இது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து அதே தான். மெயின் சேஞ்ச் வந்து இதில் அந்த இது ஹீலியோ G95 கேமிங் ப்ராசஸர், அதுதான் வந்து மெயின் சேஞ்சு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12.5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இன்டரிம் வெர்ஷன் தான், இது ஃபைனல் வெர்ஷன் கிடையாது. அதனால் வந்து இந்த சிஸ்டம் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து இன்னும் வரல அப்படின்னு ஆப் வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஓடி அப்டேட்டில் தான் வந்து ஃபுல் வெர்ஷன் வருமா 12.5. யார் வாட்ஸ்அப் பேசிட்டு இருக்கிறது தெரியலையே. வீடியோ ப்ளே அடிச்சு பார்க்கணும். சாரி, சொல்லுங்க. ஓகே, இதில் வந்து 64 MP கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP 2 MP அது இருக்குது. நோட் 10 சக்ஸஸர் தானே? நோட் 10க்கு வந்து சக்ஸஸர் தான். நோட் 10க்கும் நோட் 10 ப்ரோவுக்கும் மிடில் இருக்குது நோட் 10s. அப்போ நோட் 10 சக்ஸஸர்லாம் சொல்ல முடியாது. சக்ஸஸர் சொல்லலாம், அதோட கொஞ்சம் என்ஹான்ஸ்டு வெர்ஷன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெக்ஸ் தான். ஆமா, ஒரு மிட் சைக்கிள் ரிலீஸ் அவ்வளோதான். கேமரா அப்கிரேட் இருக்குது, ப்ராசஸர் அப்கிரேட் இருக்குது, அவ்வளோதான். 678 கம்பேர் பண்ணும்போது இது கேமிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் 6GB 128GB வெர்ஷன் வந்து 16,000க்கு கிடைக்கும். மே 18லேருந்து வந்து சேல். கிளாஸ் சேல்லாம் இல்லையா இதில்? கிளாஸ் சேல் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும், வீக்லி தான் சேல் பண்ணுவாங்க. டிமாண்டை பொறுத்து இருக்குது எப்படி சேல்னு. நிறைய பேர் வாங்கினா ஃப்ளாஷ் சேல்லாம் போட மாட்டாங்க. கம்மி பேர் வாங்கினாங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அது இருக்குது. அடுத்தது வந்து ரெட்மி வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க. வந்து அன்பாக்சிங் போட முடியல, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெட்மி வாட்ச்சு. இந்த ப்ரைஸுக்கு வந்து ஓகே தான் இருக்குது. ஆமாம், 4,000 ருபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வித் ஜிபிஎஸோட. ஜிபிஎஸோட வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப கம்மி தான் வாட்ச்சு. அதுவும் இந்த மாதிரி ரெட்மி மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து வந்து 4,000 ஜிபிஎஸோட வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸிங் தான். ஏன்னா வந்து அமேஸ்வீட் வந்து பிபியூ ப்ரோ. ஜிபிஎஸ் நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தேன் அவுட்டோரில். கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வந்து டைம் எடுக்குது ஜிபிஎஸ் லாக்கு. ஜிபிஎஸ் லாக் ஆகிடுச்சுன்னா வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக ஓப்போ வாட்சோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஒரு 30-40 மீட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது 1 கிலோமீட்டருக்கு. ஆனால் ஓகே தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஜிபிஎஸ் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். இது தவிர வந்து 11 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் 50 மீட்டர் வரைக்கும். அதனால் ஸ்விம்மிங்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்விம்மிங் இதுவும் சூப்பர், அதுவும் சூப்பர் ஃபீச்சர். இதோட அமேஸ்வீட் கொஞ்சம் கம்மி தானே ரேட்டில் ஜிபிஎஸோட இருக்குல்ல? இல்லையே, அமேஸ்வீட் வந்து 5,000, இது 4,000 பிபியூ ப்ரோ. ஓகே ஓகே. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குமே, அதுலேயும் வந்து ஜிபிஎஸ் இருக்கா இல்லையா? அது இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு. இது வந்து எல்சிடி ஸ்க்ரீனு, அது பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு. அமேஸ்வீட் பிபிஎஸ் இல்லை ஜிபிஎஸ் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் வந்து அதில் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனு, இதில் வந்து எல்சிடி ஸ்க்ரீன். அதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் எல்லாமே இருக்குது. 3 ஆக்சிஸ் ஆக்சிலரோமீட்டர் இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது, பேராமெட்ரிக் சென்சர் ஆல்டிமீட்டர் இருக்குது. ஆனால் வந்து ஹைட்டும் இது பண்ணும். காம்பஸும் இருக்குது, ஆம்பியன்ட் லைட், ஆட்டோ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது.
இது எல்லாமே ஒரு 4000 ரூபீஸ் பேக்கேஜ்ல. ஓகே. ஆமாம், பேட்டரி லைஃப் வந்து ஓகே. பேட்டரி லைஃப் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணல, கம்மி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணால் வந்து கண்டிப்பாக இவங்க சொல்கிற மாதிரி 9 days 1 week கிட்ட வரும். ஓகே. வைப்ரேஷனும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கலர்ஸ் வந்து பிளாக்கு, ப்ளூ, ஐவரி, இது 3 கலர்ஸ் இருக்குது. இதை தவிர வந்து ஸ்ட்ராப்ஸு, மேட்சிங் ஸ்ட்ராப்ஸு, இதை தவிர வந்து ஆலிவ் ஸ்ட்ராப் வந்து தனியாக சேல் பண்ணுவாங்க. ஆலிவா வாங்கிட்டா சரி. ஓகே. சேல் வந்து மே 25லேருந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீ.காமில் வந்து சேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவ்யூ வந்து நான் பிளாகில் போட முடியும், ஆனால் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் திறந்தோடனே கண்டிப்பாக வந்து ரிவ்யூ போடலாம். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ போடலாம். லாக்டவுன் அந்த காரணத்திற்காக. ஆமாம். அடுத்த நியூஸ், போக்கோ M3 Pro 5G வந்து மே 19th லான்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த செம்ம டிசைனாக இருக்கு. 5G M3 5G இப்போ தான் லான்ச் ஆயிடுச்சு. ஆமாம், நேற்று தான் சொன்னோம்ல M3 Pro 5G வரப்போகுது, Dimensity 700 ப்ராசர் அப்படின்னு. இப்போ வந்து லான்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிசைன் வந்து யூனிக் டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டிசைனும் லீக் ஆயிடுச்சு. அதான் M3 மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் மாதிரி தான் இருக்குது. அந்த போக்கோ பேர் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், எவ்வளோ சின்னதாக இருக்கு. ஆமாம், போதும். முன்னாடி இந்த சைடில் போட்டிருந்தாங்க, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து குளோபல் லான்ச் தான், அதனால் வந்து இந்தியா லான்ச்சு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து குளோபல் லான்ச்சு. இந்த மாதம் தான் இந்தியா லான்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல போக்கோ, அதனால் மோஸ்ட்லி வந்து ஜூன் இல்லை ஜூலையில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் 1 to 2 months வந்து கண்டிப்பாக டிலே ஆகும் இந்தியாவுக்கு லான்ச்சு. பார்ப்போம், நம்ம ப்ரைஸிங்க்கு தான் இப்போதைக்கு வெயிட் பண்ணோம். 15,000 17,000 15. அதான் 15 to 17,000 வந்து 5G கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் ரெட்மி சீரீஸில் தான் இந்த ப்ரைஸில் வந்து வரல. ஆமாம், போக்கோலலாம் வந்துருச்சு. இன்னும் ரெட்மி தான் வந்து இன்னும் இந்த பட்ஜெட்டில் வந்து 5G ஃபோன்ஸ் லான்ச் பண்ணல. கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். நிறைய 5G ஃபோன்ஸ் வரும். 6 monthsல பாருங்க, அவங்களும் லான்ச் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் Asus X3 NFC வெர்ஷனாக இருக்கா? அது வேறு இருக்குது, NFC வெர்ஷன் வேறு லான்ச் பண்ணுவாங்க. சரி. அதுக்கப்புறம் Asus Zenfone 8 வந்து நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க குளோபல் ஈவெண்ட்டில். நமக்கு வராதுல்ல, நமக்கு வரும். நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும்னு வேறு இப்போ சொல்லியிருந்தாங்கல்ல. Zenfone 8 ஃப்ளிப்பு வருமா அப்படின்னு தெரில, ஆனால் Zenfone 8 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காம்பேக்ட் ஃபோனுன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஃபுல்லாக காம்பேக்ட் சைஸ் 5.9 காம்பேக்ட் ஆகிடுச்சு இப்போ. ஆமாம் 120Hz டிஸ்பிளே இருக்குது, Snapdragon 888 இருக்குது, 16 GB ரேம் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆமாம், கேமரா வந்து டியூவல் கேமரா தான். நிறைய கேமராலாம் வந்து கொடுக்கல. சில பேர் 2MP 2MP கொடுப்பாங்க. இவங்க வந்து அந்த பிஸ்னஸ்க்கே போகல. டைரெக்டாக வந்து 64 MP மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைட். நல்ல விஷயம் தான். ஆமாம், அந்த அல்ட்ரா வைட்லேயே வந்து மேக்ரோவும் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 12 MP இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, அல்ட்ரா வைட்லையும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளிப் ஃபோனில் வந்து ட்ரிபிள் கேமரா, அதே 64 MP இருக்குது. அதுக்கப்புறம் 12 MP அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் 8 MP டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ அவங்களும் மேக்ரா டெப்த் சென்சார் எல்லாம் இன்னும் இன்க்ளூட் பண்ணல, வெறும் அல்ட்ரா வைடும் டெலிஃபோட்டோ தேவையில்லாமல் எதுவுமே கொடுக்கல. ஆனால் டிசைன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இதோட கேமராவோட பொசிஷன்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரியா? சிம்பிளாக இருக்குது, எதுவுமே இல்லை. கேமரா வந்து எங்கேயோ கார்னரில் இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், அந்த ஃப்ளிப் ஃபோனோட டிசைன் பழைய ஃப்ளிப் டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃப்ளிப்பு அதே தான். ஆமாம், ஃப்ளிப்பு வந்து ஒரு சேஞ்சுமே இல்லை, ரொம்ப கம்மி இது சேஞ்ச் தான். அதே 7 Pro மாதிரியே இருக்குது. அதுலேயாவது வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த ஃப்ளிப்பில் வந்து 90Hz தான். இன்னும் அதே தான். Zenfone 7 என்ன இருந்துச்சோ அதே தான் வந்து இதுலேயும் இருக்குது. ஆனால் இதில் தான் வந்து விக்டஸ், ஆமாம் அதில் தான் வந்து விக்டஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதில் வந்து Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் தான். 8ல் தான் வந்து விக்டஸ் இருக்குது, இதில் வந்து Gorilla Glass 6 தான். அப்புறம் இதில் என்ன வேணுன்னா டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, டியூவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD சப்போர்ட்டு. ஓகே.
ஆனால் இதில் வந்து 8GB RAM வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. 8GB இதுதான் ரேட் இவ்வளோ ரேட்டா? இப்பெல்லாம் வேணாம். நான் கூட சரி ஓகே, சில இடத்துல கிரவுண்ட் தான், சில இடத்துல டவுன் கிரேடு, சில இடத்துல அப்கிரேடு. ஆமாம், ஃப்ளிப்பில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் இதில் வந்து 4000 mAh தான். Zenfone 8 வந்து 4000 mAh தான். இவங்க வந்து பேட்டரி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், நிறையா பேட்டரிக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால் வந்து பேட்டரி லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி இந்தியாவில் வரும்போது யூஸ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு வந்து IP68 ரேட்டிங்ஸும் இருக்குது. இதில் ஃப்ளிப்பில் கிடையாது, Zenfone 8ல் வந்து IP68. ஆமாம், ஃப்ளிப்பில் அந்த மோட்டர்லாம் இருக்கல, கொஞ்சம் சீல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் டேக் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரிபிள் மைக்ரோஃபோன்ஸு, ஓசோ ஆடியோ, இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு ஃபீச்சர் பேக்டு ஃபோன் தான் இந்த ப்ரைஸுக்கு. ப்ரைஸ் வந்து $599 யூஎஸில் ஒரு ப்ரைஸு, யூரோப்பில் ஒரு ப்ரைஸு. யூஎஸில் வந்து $599 44,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூரோப்பில் வந்து 53,000 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. யூரோப்பில் வந்து 53,000. அப்போ இந்தியாவுக்கு வரும்போது 60,000-70,000 வரும். இந்தியாவுக்கு தெரில, இந்தியாவுக்கு 50,000 அந்த ரேஞ்சில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 40,000 to 50,000 ரேஞ்சில். ஏன்னா ROG ஃபோனே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரைஸு, 50,000ல் தான் லான்ச் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் ட்ரிபிள் தான். அப்போ இது கொஞ்சம் ROGயோட கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது ஸ்டார்டிங் வெர்ஷன் வந்து 6128 தான். ஃப்ளிப்பு வந்து யூரோப்பில் மட்டும்தான் ப்ரைஸிங் வந்திருக்கு. யூரோப்பில் வந்து €799, 71,000. இவ்வளோ எதுக்கு இவ்வளோ இது இருக்கும்? ஃப்ளிப் டிசைனால வந்து செம்ம காஸ்ட்லி. அடுத்து இன்ஃபினிக்ஸ். ஆமாம், இன்ஃபினிக்ஸ் வந்து நேற்று குளோபல் லான்ச் ஒன்று, இந்த அன்பாக்ஸ் தெரப்பிலாம் வந்து அன்பாக்சிங் போட்டிருந்தாங்க, ப்ரமோஷன் அப்படின்னு. அந்த மாதிரி 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்ஃபினிக்ஸ் Note 10 Pro, Note 10. ஆமாம், ஹீலியோ G90 கலர் சூப்பராக இருக்கு. ஏதோ டுவல் டோன் டிசைன்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக தான் இருக்குது இந்த டிசைன். எனக்கு என்னமோ ரெட்மியை கால் பண்ண மாதிரியே இருக்கு. அந்த மீட்டன் ஐயா அந்த கேமரா அதுதான் மாடியூல். ஆமாம், அந்த மாதிரி கலர் இருக்கு. கேமராஸ் குவாட் கேமரா தான், மீதியெல்லாம் டம்மி. குவாட் கேமரா 4 தானே, 6 சர்க்கிள்ஸ் இருக்கு, 6 ஹோல் இருக்கு. ஆமாம், இது வந்து Note 10 Proவில் வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, G95, 6GB 8GB வெர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டெடிகேட்டட் ஸ்லாட்ஸு ஆண்ட்ராய்ட் 11, 64MP 8MP, அந்த 2MP 2MP. ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, இன்னொன்று போர்ட்ரேட்டு, எதுக்குன்னு தெரில, மேக்ரோ என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் 16MP ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, 5000 mAh with 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். இதில் வேறு NFC எடிஷன் வேறு ஒன்று. 19,000ங்கிறது அதிகம் தான், 19,000ங்கிறது அதிகம். இன்னொன்று வந்து Note 10 வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது, நார்மல் ஸ்க்ரீன் தான். ஆனால் G85 இருக்குது. இதில் 4GB 64GB 6GB 128GB. இதில் வந்து 64MP கேமராவுக்கு பதிலாக 48MP. இதில் வந்து அல்ட்ரா வைட் கிடையாது, வெறும் மேக்ரோ அண்ட் போர்ட்ரேட் தான் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் எல்லாம் இவ்வளோ ரேட்டில் ஃபோன் விட்டால் வாங்குவாங்களா தெரியலையே. 15,000 யூஎஸ் ப்ரைஸ் தான் போட்டிருக்கு, இப்போ டாலர்ஸில் போட்டிருக்கு, கண்ட்ரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும்னு போட்டிருக்கு. ஆனால் 15,000க்கு G85 கொஞ்சம் அதிகம் தான், கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபினிக்ஸ் எல்லாம் ஒரு 15க்குள்ளே வந்தால் மட்டும்தான் வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாய்ப்பே இல்லை. இந்தியாவில் ப்ரைஸிங் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஓவராலாக எஸ்டிமேட்டட் ப்ரைஸிங் தான், MSRP அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸிங் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கணும். அடுத்தது MediaTek சிப்ஷாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சிப்பாக லான்ச் பண்ணி தள்ளுறாங்க MediaTek. டிமென்சிட்டி இப்போ தான் வந்து டிமென்சிட்டி 1200 1100லாம் வந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து டிமென்சிட்டி 900, ஸ்லைட்லி சீப்பர் வெர்ஷனு, அதே 6nm ப்ராசஸ் தான். ஸ்லைட் யார் ஃபர்ஸ்ட்டோட போகிறான் அந்த ஃபோனை தெரியலையே. இது வந்து Q2 தான் போட்டிருக்கு, அதனால் ஜூனுக்குள்ளே ஃபோன் லான்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதத்தில் யாராவது சைனாவில் தான் மோஸ்ட்லி லான்ச் ஆகும் ஃபஸ்ட்டு MediaTekனால. எப்படியா இருந்தாலும் ரியல்மி கொண்டு வந்துடுவாங்க.
யார் கொண்டு வரான்னு பார்ப்போம், ரியல்மியா இல்லை ரெட்மியா யாருன்னு. இதில் வந்து 120 Hz, ஆமாம் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, டியூவல் சிம் 5G சப்போர்ட் இருக்குது, 108 MP கேமரா சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து ஆர்ம் கார்டெக்ஸ் A78 வந்து கிளாக் ஸ்பீட் 2.4 2 இருக்குது. அதுக்கப்புறம் 6 வந்து ஆர்ம் கார்டெக்ஸ் A55 இருக்குது. ஜிபியூ வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1100ஓட வந்து இது கொஞ்சம் அண்டர் பவர்டாக தான் இருக்குது, ஜிபியூவாக இருக்கட்டும் சிபியூவாக இருக்கட்டும். ஏன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா LPDDR5 சப்போர்ட் இருக்குது, ரேம். ஒரு சீப்பர் வெர்ஷனில் வந்து LPDDR5 கஷ்டம்தான். ஆனால் எத்தனை பேர் கொடுப்பாங்கன்னு தெரியல LPDDR5 ரேம். அது வந்து வெண்டாஸ் பொறுத்து இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ இருக்காது இது. இப்போ அடுத்த வருஷம் ஃபோன்ஸ்க்குலாம் மேபி DDR5 கொஞ்சம் காமன் ஆயிடுச்சுன்னா அவங்க மீடியாடெக் 900 அதுக்குள்ளே வந்து அவங்க நிறையா லான்ச் பண்ணிவிடுவாங்க வரிசையாக. அடுத்த 950 சக்ஸஸரே லான்ச் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் கேமரா வந்து 108 MP இருக்குது, 20 MP டியூவல் கேமரா சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே இருக்குது, நேவிக் சப்போர்ட்டு, GPS எல்லாமே இருக்குது. எக்ஸ்பெக்டட் வந்து Q2, அதான் ஜூனுக்குள்ளே வந்து யாராவது லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மட்டும் சிப் ஷார்ட்டேஜே வராது, அதுதான் தெரில. ரியல்மி 9 Pro. சரி, ஓகே, வரட்டும் கொஞ்சம். ஏசூஸ் வந்து எக்கச்சக்கமாக ப்ராடக்ட்ஸ் லான்ச் லேப்டாப்ஸு அவங்க ஃபுல் லைனப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ROG டஃப் எல்லாமே மெயின் அப்டேட்ஸு. புது இன்டெல் ப்ராசஸர், இன்டெல் H series ப்ராசஸர்ஸ் அண்ட் ரைசன் ஆல்ரெடி இருக்கிற ரைசன் ப்ராசஸர் இருந்தது. அண்ட் இது வேறு RTX 30 series கிராஃபிக்ஸ் கூட 3050 Ti ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுதான் மெயின் ஹைலைட் ஃபீச்சர்ஸ், ஹைலைட் அப்டேட்ஸ். ஆமாம், எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் போய் பார்த்துக்கோங்க, அதில் என்னெல்லாம் மாடல் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே அதில் கிளியராக போட்டுருக்கு. இன்டர்னல் அப்டேட்ஸ் தான். அதுக்கப்புறம் Zephyrus S17 தான் வந்து அவங்க ஹைலைட்டாக வந்து ROG இது பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டாப் எண்டு ஆமாம் வித் RTX 3080 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து லிக்விட் மெட்டல் வந்து கூலிங் இதுக்கு இருக்கான், கூலிங் பேஸ்ட்டுக்கு பதிலாக வந்து இவங்க லிக்விட் மெட்டல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெமரி வந்து அப் டு 48 GB, அதுக்கப்புறம் 3 SSD வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வேறு லான்ச் பண்ணிட்டு இதுவும் அதுதான். அந்த S17ல இந்த கீபோர்ட் ரைஸ் ஆகும் அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த M16 வந்து 180 டிகிரி வந்து ஃப்ளிப் பண்ணலாம் அப்படியே ஸ்க்ரீனை. ஆமாம், அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீச்சர். ப்ரைஸிங் வந்து ஆஸ் யூஷுவல் சொல்லலை, இது வந்து இந்தியாவும் லான்ச் ஆகும். ஆனால் வந்து இப்போ கோவிட் ரீசன்ஸ்னால வந்து டிலே பண்ணியிருக்காங்க இந்த லான்ச்சை. ஸோ ரேட் ஆகும், இதெல்லாம் கொஞ்சம் அவைலபிலிட்டி கூட இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இன்டெல் சிப்ஸ்னால மோஸ்ட்லி அவைலபிலிட்டி இருக்கும், ரைசன் வெர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அவைலபிலிட்டி கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஃபைனல் நியூஸ். இன்றைக்கி வந்து இந்தியா பிசி மார்க்கெட் வந்து 3.1 மில்லியன் மார்க்கெட்டா. செம க்ரோத்தாக இருக்குது, 73%. முக்கியமாக வந்து ஆப்பிள் தான் அநியாயம், 335% க்ரோத்து. அது அந்த M1னால, அந்த M1 மேக்புக்னால எவ்வளோ க்ரோத், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா. இது வந்து பிசி மார்க்கெட்னா இன்க்ளூடிங் நோட் புக்ஸ் அண்ட் இதுவா எல்லாமே? எல்லாமே பிசி மட்டும் இல்லை, வெறும் இன்க்ளூடிங் நோட் புக்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ சேல்ஸ். நோட் புக்ஸ் கூட, நோட் புக்ஸ் தான் க்ரோத்தில் ரொம்ப ஏறிச்சு. 116% க்ரோத் வெறும் நோட் புக்ஸில் மட்டும், ஓவராலாக பார்க்கும்போது. இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஏசரை காணும், ஏசர் ஆளே காணும். ஏசரும் நல்லா தான் பண்ணுறாங்க. ஏசர் 4th இருக்கா? ஓகே ஓகே. 5th வந்து ரெண்டுமே டையாக இருக்குது, ஏசுஸும் ஆப்பிளும் வந்து டைடில் இருக்குது. ஆப்பிள் டையாக தான் இருக்குது. ஆமாம். ஹெச்பியும் 102% க்ரோத் இருந்தது. ஹெச்பியும் நல்ல க்ரோத் தான். அதுக்கப்புறம் டெல்லு, லெனோவோ வந்து 73%. ஓகே, எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் வந்து நல்ல க்ரோத் இருக்குது இந்த லேப்டாப் மார்க்கெட். என்ன அடுத்த குவார்டர் பார்க்கலாம். ஏன்னா
கோவிட்னால நிறைய பேர் திருப்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் லாக்டவுன்லாம் இருக்குது. அப்போது மேபி சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் Q1 நல்லா போச்சு. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவ்வளவுதான் நியூஸ். news. வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட வந்து நாளைக்கு சந்திப்போம். அது இருக்கும் ஸ்ரீவத்சன், ஐயப்பன், மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.